ஹாய், நான் உங்கள் மகேந்திரன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் காட்டாமல் நம்ம வீடியோவில் எதை பற்றியுமே பேசாமல் எப்படி வீடியோ போடுறது, பேக் ஒரு வாய்ஸ் கொடுக்காம எப்படி நம்ம வீடியோ போடுறது, அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பெஸ்ட்டான ஒரு சேனல் பார்த்திங்கன்னா மியூசிக் சேனல் தான். அதை எப்படி பெஸ்ட்டாக ரன் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே கூட இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு மியூசிக் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு சேனல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சேனல் ப்ரொமோட் பண்ணிடுறேன். பொங்கு டேஸ்டி கிச்சன் அப்படிங்கிற ஒரு சேனல் மறக்காம போய் பாருங்கள். அவங்க சூப்பராக கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. குக்கிங் சேனலில் அருமையாக அவங்களோட சேனல் ரன் பண்ணியிருக்காங்க. 8 வீடியோ போட்டுருக்காங்க. மறக்காமல் அவங்களோட சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க. அவங்களோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மியூசிக் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சேனல் நமக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சேனல் எப்படி க்ரியேட் பண்ணால் ஒரு பேஷனேட்டாக க்ரியேட் பண்ணிக்கணும். சேனல் அப்படிங்கிற ஒரு வேலை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சேனல் க்ரியேட் பண்ணால் தான் அதுக்கப்புறமா நம்ம அதில் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம அதில் கொடுத்துருக்க க்ரைட்டீரியா கிளியர் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஆட்சன்ஸ் கொடுப்பாங்க. அது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நான் எப்படி சேனல் க்ரியேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். அப்படி பாருங்கள். இல்லை அப்படின்னா என்னோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஐகான் பட்டனில் கொடுக்குறேன். அதில் இப்படி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சேனல் எப்படி பெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோவே போட்டுருக்கேன். கண்டிப்பாக அதில் போய் பாருங்கள். சேனல் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சேனல் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நோ காப்பிரைட் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அன்ஸ்ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். அன்ஸ்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அது யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நோ காப்பிரைட் இமேஜஸ் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட் இமேஜஸ் எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிளைம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் உங்களோட வருமானத்தில் அவங்களுக்கு ஒரு ஷேரிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அன்ஸ்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இல்லைன்னா பிக்ஸாபே அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்குது. பிக்ஸாபே அப்படின்னு சொல்லி இன்னொரு வெப்சைட் இருக்குது. அது மூலமாக போய் நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான இமேஜஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக போய் நான் அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். இப்படி பாருங்கள். இப்போ நமக்கு ஃபோட்டோஸ் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஒரு மியூசிக் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெறுமனா ஒரு மியூசிக் மட்டுமே ப்ளே பண்ணி ஓட முடியாது. ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும் இல்லையா? அதனால் ஃபோட்டோஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஃபோட்டோஸ் இந்த பிக்ஸாபே இல்லைனா அன்ஸ்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி 2 வெப்சைட் இருக்குது. அது மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை எடுத்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரெண்டாவது நமக்கு இதில் மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான், மியூசிக் தான். மியூசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ காப்பிரைட் மியூசிக் நம்ம யூஸ் பண்ணணும். காப்பிரைட் மியூசிக், சினிமா மியூசிக் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்க, இல்லை ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. நம்மளோட சேனல் அடியாயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூடியூப் தரப்பில் நமக்கு கொடுத்துருக்க ஆடியோவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரியில் மிக தரமான மியூசிக்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கும் கூட நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இல்லை முடிஞ்சு அப்படி பாருங்கள். கண்டிப்பாக அந்த எப்படி வீடியோ எப்படி மியூசிக்கெல்லாம் போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அப்படி பாருங்கள். நம்ம எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நோ காப்பிரைட் மியூசிக்கை யூஸ் பண்ணணும். அது எங்கே எடுக்கணும் அப்படின்னா யூடியூப்லேயே இருக்குது ஆடியோ லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன். அந்த ஆடியோ லைப்ரரியில் போய் நம்ம எடுத்தாலே போதும். தேவையில்லாத வெப்சைட்டில் போய் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வேணாம். ஆடியோ லைப்ரரி ஆடியோ லைப்ரரியிலே நம்ம போய் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஃபோட்டோஸ் கிடச்சிருச்சு, மியூசிக் கிடச்சிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபோட்டோஸும் கிடச்சிருச்சு, மியூசிக்கும் கிடச்சிருச்சு. இது ஒரு வீடியோவாக எடிட் பண்ணணும். ஓகே, வீடியோவாக எடிட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வேணும். ஒன்று ஓப்பன் ஷாட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதை நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஷாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது. அதை வீடியோ அதெல்லாம் சொல்லி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதிலே நீங்கள் ஃபோட்டோஸ் போட்டு மியூசிக் போட்டு ஆட் பண்ணி ஆன்லைன்லேயே எல்லாமே முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த வீடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு
வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் சிம்பிளாக போய்ட்டு ஃபோட்டோஸு மியூசிக் போட்டு ஆட் பண்ணி ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்களே வந்து ஆன்லைன்லேயே முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்படியே இல்லை எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் பட்டன்லாம் ஆட் பண்ணணும், அதில் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கெயின் மாஸ்டர் இல்லைன்னா உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ எது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே. இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா பெஸ்ட்டான டேகு, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 30 நாளைக்கு வந்து கன்சிஸ்டன்ஸாக அந்த வீடியோ வந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா யூடியூப் ஆல்காரிதம் வந்து உங்களை நோட் பண்ண ஆரம்பிச்சோன்னா இவங்க டெய்லி வந்து வீடியோ போடுறாங்க, சரி ஓகே ஒரு 4 பேருக்கு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புலேருந்து உங்களோட வீடியோ வந்து 4 பேருக்கு வந்து சஜஸ்டில் கொண்டு போவாங்க. அது கொண்டு போகிறது மூலமாக உங்களோட வீடியோவை யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. இந்த ஒரு சேனலுக்கு மட்டும்தான் ஒரு மொழியே கிடையாது. இப்போ தமிழ் வீடியோஸ் போட்டால் அப்படின்னா தமிழ் பேசுகிறவங்க தான் பார்ப்பாங்க. இங்கிலீஷ் வீடியோ போட்டிங்கன்னா இங்கிலீஷ்காரங்க தான் பார்ப்பாங்க. ஹிந்தி வீடியோ போட்டிங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு இந்த ஒரு சேனலுக்கு மட்டும்தான் எந்த ஒரு மொழியுமே தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மியூசிக் வந்துட்டு ஜஸ்ட்டாக வந்துட்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக தான் நம்ம கேட்குறோம். அதனால் வந்துட்டு உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு கேட்கலாம். அதனால் வந்துட்டு நம்ம இந்த ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு வாட்ச் ஹவர் எடுக்கலாம். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணுற வீடியோ வந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி வந்து கிரியேட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த வீடியோவை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு யோகா பண்ணும்போதோ இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு தூங்கும்போதோ இந்த மாதிரியான மியூசிக்கை வந்துட்டு ப்ளே பண்ணி விட்டுட்டு அவங்க வந்துட்டு தூங்கிடுவாங்க. இது மூலமாக வந்து உங்களுக்கு 4000 பேர் வந்துட்டு 1 மணி நேரம் பார்த்தாலே போதும். உங்களுக்கு ஈஸியாக வந்து 4000 வாட்சை வந்து கெயின் பண்ண முடியும். சப்ஸ்கிரைபரும் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு கெயின் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட சேனலை ஒரு பேஷண்ட்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களோட சேனல் க்ரோ ஆகும். ஸோ இந்த 3 விஷயத்தில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா அந்த மியூசிக் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சேனல் க்ரோ ஆகிறதுக்கு பெரிய வார்த்தைகள் சொல்லிக்கிறேன். உங்கள் டேஸ்டி கிச்சன் அப்படிங்கிற சேனல் மறக்காம போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஒரு லைவ் இருக்குது, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணலாம். ஓகேங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். லைக் கொடுக்காங்க லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.